வணக்கம் நேயர்களே. பார்த்தேன், ரசித்தேன், படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான். ஒரு புளிய மரத்தின் கதை. அத்தியாயம் 12. காலை மணி 10 தான் இருக்கும். அதற்குள் பொசுக்கல் ஆரம்பமாகிவிட்டது. பெண்கள் தங்கள் வீட்டுப்படி தாண்டி சிறிது தூரம் வருவதற்குள் அவர்களுடைய நெடுநேர அலங்கார உழைப்பு வீணாகி வீடு திரும்பும் மாலைகளின் சோர்வு தோற்றம் கொள்ளும்படி ஆகிவிடுகிறது. கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் முதல் மணியடிக்கும் நேரம் நெருங்கிவிட்டதால் பரபரப்பும் சந்தடியும் இடைவேளை ஓய்வுக்கு சற்று ஒதுங்கியது போல் காட்சி தருகின்றன தெருக்கள். ஒரு தற்காலிக சூன்யம் எங்கும் பரவியிருந்தது. பிந்தி போன மாணவ மாணவிகள் பறக்க பறக்க விரைந்து கொண்டிருந்தனர். மாணவிகள் முகத்தில் மறு நிமிஷம் அழுகை துருத்திவிடும் என்று தோன்றுகிறது. காலேஜ் ரோடு வழியாக மணிமேடை ஜங்ஷன் நோக்கி இசக்கி வந்து கொண்டிருந்தான். அவனுக்கு மட்டும் நிலா காய்கிறது போல் இருக்கிறது. ஆடி ஆடியும் கும்பிடுகள் அநேகம் போட்டும் நின்று பேசியும் இழுத்து நிற்க வைத்து பேசியும் அட்டகாசமாக சிரித்தும் அவன் வந்து கொண்டிருக்கிறான். செய்திகளை லபக்கென்று பிடித்துவிட விரையும் பாய்ச்சல் புறப்பாடு அல்ல இது என்பது தெளிவு. அநேக சமயங்களில் அவன் அவசரமானவன். பிறருக்கு தன் அவசரத்தை உணர்த்தும் அவசரம் அவனுடையது. அது அவன் ஒரு தினசரி ஊழியன் என்பதில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய கௌரவத்தின் முக்கியமான அம்சம். இவ்வாறு தென்றல் போல புறப்பட்டு வருகிற சந்தர்ப்பங்களும் அருமையிலும் அருமையாய் வாய்ப்பதுண்டு. இன்று அவ்வாறேதான். ஒரு ஜர்னலிஸ்ட் என்பதோடு ஒரு கலைஞனுமான தான் அலுவல் மிகுந்த நாட்களின் சில பொழுதை இவ்வாறு ஒதுக்கி சிருஷ்டி இலக்கியத்திற்கும் தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டிய அவசியமும் உண்டு என்பதை உணர்ந்தவன் அவன். அவ்வாறு புறப்பட்டு வருகிற பொழுது சில அரிய நோக்குகள் ஏற்பட்டு சில அரிய காட்சிகள் பார்வைக்கு இலக்காகி அதிலிருந்து சில அரிய கருத்துகளும் தனக்கு உதயமாவதுண்டு என தன்னை பார்க்க வருகிற வாசக விசிறிகளிடமும் இளம் எழுத்தாளர்களிடமும் அவன் சொல்வது வழக்கம். அடுத்து வரவிருப்பதே அவனுடைய மகோன்னதமான சிருஷ்டி என்றும் அவன் வாசகர்களுக்கு சொல்லி வந்தான். வாசகர்களுக்கு அது படிக்க கிடைக்கப் போவதில்லை. அது அச்சேரி முடிந்ததும் தடை செய்யப்பட்டு விடும் என்பதில் அவனுக்கு சிறிதும் சந்தேகம் இருக்கவில்லை. இது சம்பந்தமான செய்திகள் தினசரிகளின் முன்பக்கங்களை பிடித்துக்கொள்ள சட்டசபையிலும் அச்சிருஷ்டி பெரும் சர்ச்சைகளை எழுப்பத்தான் செய்யும். அதிகாரிகளுக்கு தலைவலிதான், மந்திரிகளுக்கும் தலைவலிதான். ஆனால் இதெல்லாம் தவிர்க்க முடியாத விஷயங்கள். துப்பாக்கிக்குள்ளிருந்து டுமீல் என்ற சப்தத்தை கிளப்பிக் கொண்டு வெளியே வருவது இலவம்பஞ்சாக இருக்க முடியாது. அன்று காலையில் அவனுக்கு சலவை துணிகள் வந்திருந்தன. 2 தினங்களாக துவண்டதும் சற்று அழுக்கு படிந்ததுமான கோலத்தோடுதான் அவன் வெளியே சுற்றி வர நேர்ந்தது. இன்று அதற்கு பரிகாரம் போலவும் மனசில் இருந்த குறையுணர்ச்சியை தீர்த்து கொள்வது போலவும் கதர் வெண்ணிற ஆடைகள் அணிந்து வெளியே வந்தான். சலவை துணிகள் வந்து சேருகிற நாட்களில் அவனுடைய கலையுள்ளம் கண்விழித்து பார்க்கும். அந்நாட்களில் ஒரு கலைஞனாக அவன் வெளியே உலாவி வருவது வழக்கமான காரியம்தான். ஆகவே அன்றைய புறப்பாட்டை தீர்மானித்தது அன்று காலையில் அவனுக்கு வந்து சேர்ந்த சலவை துணிகள் தான் என்று சொல்வது 2 4 என்று சொல்வது போலவே ஆகும். அவன் ஒரு எலும்பு குச்சி. அவனுடைய சரீர வாகு அப்படி. தாடை ஒட்டி மண்டை விரிந்து சைக்கிள் சீட்டு மாதிரி மூஞ்சி. முகத்தை பார்த்ததுமே ஆழக்குழிக்குள் விழுந்துவிட்ட விழிகள் நம் பார்வையை உறுத்தும். அவை வெகுவாக இடுங்கினவை. விழிகள் இருக்க வேண்டிய இடத்தில் உளியால் ஒரு இழுப்பு இழுத்து எடுத்தது போலவே இருக்கும். அவன் சிரிக்கும் பொழுது கண்கள் பூர்ணமாக மறைந்து விடுகின்றன. அவன் உண்மையாகவும் பொய்யாகவும் ரொம்பவும் சிரிப்பவன். ஆதலால் அவனுடைய கண்களை அபூர்வமாகத்தான் பார்க்க முடிகிறது. பக்கவாட்டில் 3 தையல் கொண்ட மலையாளத்து பாணியில் ஜிப்பா அணிந்திருக்கிறான் அவன். நல்ல தொளதொளப்பானது. ஒரு கைக்குட்டையை கழுத்தில் சுற்றி கொண்டிருக்கிறான். முடிச்சு கழுத்துக்கு கீழே துருத்தியிருக்கும் எலும்பு குழியில் பாந்தமாக புதைந்து கிடக்கிறது. கையில் ஒரு கருப்பு தோல் பையும் திருவிதாங்கூர் நேசனின் அன்றைய பிரதியும் இருக்கின்றன. அவன் எக்ஸசியர் பிரஸ்ஸை தாண்டி வருகிற பொழுது அதன் உரிமையாளர் பிரான்சிஸ் அச்சகத்தின் வாசல் படியில் நின்று கொண்டிருந்தார். அவரை கண்டதும் 2 கரங்களையும் நெற்றிப்பொட்டு வரையிலும் தூக்கி பவித்திரமாக வணக்கம் கூறினான் இசக்கி.
வாடே வா என்றார் பிரான்சிஸ். அண்ணாச்சிய கண்டால ஓர்மை வருது, ஒரு சின்ன உபகாரம் பண்ணணும் என்று ஆரம்பித்தான் இசக்கி. அதெல்லாம் இருக்கட்டுண்டே, நேத்து உன் பேப்பரில் நம்ம பிரஸ் விளம்பரம் ஒன்று வந்திருக்கே. ஏ இசக்கி, நீ எங்கிட்டேயே வேலை வைக்க பாக்குதியா என்று கேட்டுக்கொண்டே அவனுடைய வலது கையை லபக்கென்று பற்றி முதுகுப்பக்கமாக திருகினார் பிரான்சிஸ். தோள்பட்டை கழன்றுவிட இடம் கொடுக்காமல் சரேரென்று பின் திரும்பி முதுகை அவருக்கு காட்டியபடி நின்று கொண்டான் இசக்கி. அண்ணே அண்ணே, கையை விட சொல்லுதேன். எப்பா எப்பா, நொம்பலம் தாங்க முடியலையே. பிரான்சிஸ் தன் கரங்களை கால்வாசி தளர்த்தினார். தோள்பட்டை வழியாக தலையை திருப்பியவாறு, கையை விட அண்ணே சொல்லுதேன் என்று கெஞ்சினான் இசக்கி. பிரான்சிஸ் கையை விட்டார். விளம்பரம் போட்டது நான் தான் அண்ணாச்சி. மத்தவன் ஒரு புது பிரஸ் தோக்க போறான்னு நேத்து நியூஸ் வந்தது. அந்த ஆளே இந்த கட்டடத்துல கொஞ்சம் விளம்பரம் பண்ணது உங்களுக்கு ஏந்தலாம் இருக்கும்னு நினைச்சு. தெரிஞ்சா? யாருடே மத்தவன்? மைக்கேலு உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போனாமில்ல. ஏய், நீ என்ன பத்தி பெத்த அம்மை கணக்கால விசாரப்படுதே. உடம்பு இழைச்சி போயிருமே, இப்படி ஊர்காவலையை அள்ளி போட்டுக்கிட்டா. உங்களுக்கு என் மனசிலே எப்பவுமே ஸ்பெஷலாட்டு ஒரு இடம் உண்டு அண்ணாச்சி, உங்கள் ஆணை. இசக்கி வலது கையை உயர்த்தி பிரான்சிஸின் தலையை தொட்டான். இன்னா பாரு, நேரா அந்த பையன் மைக்கேல போய் பாரு. உன் பழைய முதலாளி ஆடிட்டாரு, நீ பிரசு தோக்க போறேன்னு தெரிஞ்சதோ அப்படின்னு சொல்லி அவங்கிட்டையும் ஒரு விளம்பரம் வாங்கி போடு. சீச்சி, அது எச்ச புத்தி இல்லா. அதத்தானே நானும் சொல்லுதேன். அது இந்த ரத்தத்தில கிடையாது அண்ணாச்சி என்று தனது வலது கையை தூக்கி காட்டினான் இசக்கி. கையிலே என்னுதடே சொரியா? ஏ, கண்டமான வங்கு பிடிச்சிட்டே. சீக்கா போட்டு எண்ணெய் தேய்ச்சி குளியுடே. விரலை காட்டு. கிண்டல் இருக்கட்டும் அண்ணே, ஒரு உபகாரம் செய்யணும். ஒரு அரைக்கா பவுண்டு கானா வேணும். கானாவா? அரைக்கா பவுண்டா? எதுக்கடே? ஒரு புடி பிடிக்க போறேன் இன்னைக்கு. யாரடே? கல்வி மந்திரியே. போற போக்கு செரியாட்டு படலை. ஸ்கூலுக்கு போற பயக்களை எடுத்து போடுவானோ போல இருக்கு. அதுக்கு கல்வி கல்வின்னு கண்டமான வருமில்ல, அதுதான் ககரன் தட்டுப்பாடு. ஒற்றுப்புள்ளிக்கு அச்சு இருக்காடே. இல்லைன்னு சொன்னா கலவி கலவின்னு போட்டு அடிச்சு போடு. குடிமுழுகியா போகும். நிற்கும் இடம், சூழ்நிலை இவற்றை மறந்து அபிநயங்களுடன் ஆர்ப்பாட்டமாக சிரித்து ஓய்ந்தான் இசக்கி. பேச்சு விளம்பரத்தை தாண்டி வந்துவிட்டதை உறுதிப்படுத்துகிற உற்சாகமும் அதில் கலந்திருந்தது. அச்சகத்தைச் சேர்ந்த ஒரு பையன் வலது கையில் காப்பியுடனும் இடது கையில் பார்சலுடனும் உள்ளே சென்றான். அண்ணே, எனக்கு கிடையாதா என்று கேட்டுக்கொண்டே சப்பு கொட்டினான் இசக்கி. வா வா என்று பிரான்சிஸ் இசக்கியை இழுத்து அணைத்தவாறு அச்சகத்திற்குள் நுழைந்தார். வேண்டாம் அண்ணே, வயிறு ஃபுல்லா இருக்கு, தேங்க்ஸ், போறேன் என்று பிரான்சிஸின் அன்பு பிடியிலிருந்து விடுவித்துக் கொண்டே மேலே சென்றான் இசக்கி. இசக்கி மணிமேடை ஜங்ஷனுக்கு வந்து சேர்ந்தான். ஒவ்வொரு கடை கல்லாப்பெட்டிக்கும் ஒரு கும்பிடு போட்டுக்கொண்டே வந்தான். ஜங்ஷனின் திருப்பத்தில் நின்று பத்திரிகை கடைகளில் தொங்கிக் கொண்டிருந்த சஞ்சிகைகளின் மேலட்டைகளில் பார்வையை பதித்தான். கள்ளவாளி பயக்கலா, குட்டிகளுக்கு ஆபாச படத்தை போட்டு காசு சேர்க்குதேளா? இருங்க வச்சிருக்கேன் உங்களுக்கு, நை நைன்னு நச்சுறுதேன் என்று அவன் மனசு முணுமுணுத்தது. அப்படியே அந்த கடைவாசலை நெருங்கி மிக்க உரிமையோடு ஒரு ஆங்கில தினசரியை எடுத்து விரித்து முன்பக்கத்தை அலட்சியமாக பார்த்தான். அவன் எழுதி அனுப்பிய செய்திகளை சுமாராகவாவது போட தெரிந்திருக்கிறதா இவர்களுக்கு என்று மேற்பார்வை செய்வது போலவே இருந்தது அது. அப்பொழுது எலிக்குஞ்சு என்ற குழந்தைகள் பத்திரிகை வாங்க நிஜார் அணிந்திருந்த இரு சிறுவர்கள் கடைவாசலில் வந்து நின்றனர். அவர்கள் வந்த காரியத்தை மறந்து இசக்கி முகத்தையே பார்த்து கொண்டு நின்றனர். தன்னை இனங்கண்டு கொண்டு விட்ட ஆச்சரிய பார்வைதான் அது என்ற உணர்வு இசக்கிக்கு ஏற்பட்டது. அவன் புருவத்தை நெரித்து அஸ்வாரசத்தை வெளியே காட்டிக்கொண்டு தலையங்க பக்கத்தை திருப்பி,
மேலிருந்து அடி வரையிலும் ஒரு பார்வை பார்த்தான். அவன் புருவங்கள் மேலும் நெறிந்தன. அப்படியே அலட்சியமாகவும் அவசரமாகவும் பத்திரிகையை நாளாக மடித்தான். ஏஜென்ட் கை நீட்டி பத்திரிகையை வாங்கி வியாபாரத்திற்கு தோதாய் ஒழுங்காக அதை மடித்துக்கொண்டே இசக்கியின் முகத்தை பார்த்து சிரித்தான். இந்த பயக்களுக்கு லீடர் எழுதுறதுக்கு பாயிண்ட்ஸ் இல்லை அண்ணாச்சி, உளத்துதானுவ, இங்கிலீஷும் இங்கிலீஷ் ஆட்டு தான் இருக்கு என்று சொல்லிக்கொண்டே தன் முன்னால் நின்று கொண்டிருந்த சிறுவர்களை பார்த்து ஒரு அருமை பாவத்துடன் சிரித்தான் இசக்கி. சிறுவர்களின் கனவு கலைந்தது. அவர்கள் வெட்கத்துடன் சிரித்தபடி காசை கொடுத்து பத்திரிகையை வாங்கி கொண்டு சென்றனர். இசக்கி மணிமேடையை தாண்டி பஜார் வழியாக புளியமர ஜங்ஷனை நோக்கி வந்தான். தாமுவின் கடைக்கு போகலாமே என்ற எண்ணம் அப்போது அவன் மனசில் உதித்தது. அங்கு சென்றால் மேற்கொண்டு நிலவரங்கள் என்ன என்பது தெரிய வரும். புதிய புற்றுகளிலிருந்து புதிய பாம்புகள் கிளம்பியிருக்கின்றனவா என்பது தெரியும். இசக்கி புளியமர ஜங்ஷனுக்கு வந்தான். புளியமரத்தின் மறுபக்கத்தில் ஓரளவு மறைந்து நின்றபடி தாமுவின் கடையை கவனித்தான். தாமு கடையில் ஒரே கூட்டமாக இருந்தது. வாசலில் ஏராளம் சைக்கிள்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. சிகரெட்டு விநியோகம் நடைபெறுகிற நாள் என்று அனுமானித்துக் கொண்டான். செல்லப்பன் இரும்பு பெட்டி அருகே நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. அவன் தங்க நிறத்தில் கதர் சில்க் ஜிப்பா அணிந்திருந்தான். வாயில் ஒரு சுருட்டு. அடிச்சக்கே என்று மனசுக்குள் முணுமுணுத்தான் இசக்கி. தாமுவை காணாதது இசக்கிக்கு ஏமாற்றத்தை அளித்தது. மேற்கொண்டு என்ன செய்வது என்று மட்டுப்படாமல் அப்படியே அங்கும் இங்கும் அர்த்தமற்று வெறித்தபடி நின்று கொண்டிருந்தான். அவனுடைய பார்வை அப்பொழுது எதேச்சையாக காதர் கடையில் விழுந்தது. காதர் கடையில் காக்கா இல்லை. ஒரு மூலையில் ஒரு ஆள் தலையை குனிந்தபடி கணக்கு எழுதி கொண்டிருந்தார். அந்தி இருள் புகுந்து விட்டது போல் மங்கி கிடந்தது கடை. அந்த ஒரு நிமிஷத்தில் இசக்கியின் மனசில் ஓடிய எண்ணங்களை யாரால் கண்டு சொல்ல முடியும்? அவன் சாவதானமாய் காதர் கடையை நோக்கி சென்றான். அண்ணாச்சி சொகந்தானே என்று சத்தம் போட்டு குச்சலம் விசாரித்தான் இசக்கி. கணக்கு பிள்ளை தலையை தூக்கி பார்த்தார். அது ஒரு யந்திரத்தின் புதிய அசைவு போலவே இருந்தது. இருக்கேன், கழுதைக்கு சுகக்கேடுன்னு 2 மண்ணாங்கட்டி இருக்காக்கும். இசக்கி சிரித்தபடி முதலாளி உண்டுமா என்று கேட்டான். கணக்கு பிள்ளை அதற்கு பதில் சொல்லாமல் ஏணிப்படியை கண்ணால் காட்டி தலையை மேலே தூக்கினார். மேலையா? உறக்கமோ? இப்போ என்னது உறக்கம்? உச்சி வேளையில பித்தம் பிடிக்குமே. வர வர இப்போ ரொம்ப ஒதுக்கம்தான் இல்லையா அண்ணாச்சி? வெள்ளையம்பலம் வந்துட்டா அவ்வளவு தாண்டே, எல்லாம் அதுக்கு விளையாட்டுத்தாலா? பொடி இருக்கா? இசக்கி ஜிப்பா இடது பாக்கெட்டிலிருந்து மட்டையை எடுத்து கொடுத்தான். குஷிப்படுத்தி போடலாம் அண்ணாச்சி, கவலைப்படாதீங்க. யாரே? முதலாளியே. என்னத்தான் சொல்லுதியோன்னு பார்த்தேன். உங்களை குஷிப்படுத்துது என்ன சீம வித்தையா? ஏ இசக்கி, நாவக்காட்டிலேருந்து ஒரு மொட்டை பாட்டியம்மை வாரா பாத்தியா? மொரட்டு காரில. ஆமா, 10 லட்சத்துக்கு இருக்காண்டே அவளுக்கு. சவத்துக்கு குழந்தை குட்டியும் இல்லையாமே. என்ன தத்தி எடுத்துக்கிட சொல்லண்டே அவகிட்ட. பாப்போம், சொல்லுவோம் என்று கூறிக்கொண்டே இசக்கி பெரிதாக சிரித்தான். வெண்டைக்கா சந்தையில கேட்டியா இசக்கி? அணாவுக்கு ஒண்ணாண்டே. நான் பாரு, இந்த சுண்டு விரல் கணக்க இருக்கு. தெற்கு மூலையில மரநாய் கணக்க உட்கார்ந்திருப்பானே குடுமினாளாம், அவன் சொல்லுதான். ஏ இசக்கி, நீ உன் பத்திரிகையில அவனை ஒரு நாள் கணக்கா பிடிச்சி விளாசனம்டே. அவனே கொண்டு போடலாம்னு வருதுடே எனக்கு. சுண்டு விரல் வெண்டக்கா ஆனாவுக்கு ஒண்ணாண்டே, பேதியில போவான். எழுதி போடலாம் அண்ணாச்சி, பெரிய காரியமா? ஆனான பட்டமனுகளுக்கு மண்டையை உருட்டிக்கிட்டு இருக்கேன். முதலாளிய பார்த்து போட்டு வந்துடட்டுமா? ஏ என்னடே விசேஷம்? ஒரு நாளும் இல்லாத திருநாளாட்டு இன்னைக்கு இவனை பார்க்கறதுக்கு வந்திருக்கே. சும்மா கண்டு பேசலாம்னு தான். என்னது சும்மாவா? அந்த ஏடை கிடையாதேடை உங்கிட்ட. உங்க கூட்டத்துக்கே தெரியாத சொல்லல அது.
உங்க பாட்டா ஆதாரம் எழுத்து பப்பனாவ பிள்ளையிலிருந்து தெரியுண்டே எனக்கு. இசக்கி சிரித்துக்கொண்டே ஏணிப்படியோரம் சென்றான். அவன் படிகளில் கால் வைத்து மேலே சென்று மறைவது வரையிலும் அவனையே பார்த்து கொண்டிருந்த கணக்கு பிள்ளை அதுவரையிலும் விரல்களில் இடுக்கிக் கொண்டிருந்த பொடியை உறிஞ்சிவிட்டு கையை உதறியவாறு, ஆம நுழைஞ்சிட்டு ஐயா புடிச்சாச்சு என்று கூறியவாறு தன் பார்வையை மீண்டும் கணக்கு புத்தகத்தில் பதித்தார். அண்ணாச்சி வணக்கம் என்று கையை தூக்கி இசக்கி ஏதோ பக்தி பரவசத்துக்கு ஆட்பட்டு விட்டது போல் அரை நிமிஷம் கண்களை மூடியவாறு அப்படியே நின்றுவிட்டான். சாய்வு நாற்காலியில் கண்களை மூடியபடி ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருந்த காதருக்கு இசக்கியின் திடீர் விஜயம் மிகுந்த ஆச்சரியத்தை தந்தது. வாங்கே வாங்க என்று சுவரோரம் மடித்து வைத்திருந்த இரும்பு நாற்காலியை விரித்து போட்டான் காதர். இசக்கி நாற்காலியில் அமர்ந்து கொண்டான். ஒரு நிமிஷம் இருவரும் பேச்சை எப்படி ஆரம்பிப்பது என்று திகைத்ததில் மௌனம் நிலவியது. இசக்கிதான் பேச்சை ஆரம்பித்தான். காதர் முகத்தை சில வினாடிகள் கூர்ந்து நோக்கிவிட்டு, என்ன இது ஆளு உண்ணுக்கு பாதியா ஆயிட்டேளே என்றான். 4 நாளாட்டு உடம்பு சரியில்லை, அந்திக்கு அந்தி காயுது என்று ஆரம்பித்து தொடருவதற்குள், என்ன நீங்க மனசை இப்படி தளர விடலாமா? பைத்தாரத்தனமாட்டு இருக்கே என்று இசக்கி குறுக்கிட்டு பேசினான். சி, அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ அப்படி என்னது வந்து போச்சு எனக்கு? காரியம் எல்லாம் ஒழுங்காட்டுத்தான் நடந்துகிட்டு இருக்கு. காரை கொடுத்துட்டேளா? ஆமா, பழைய வண்டி ரிப்பேருக்கு கொடுத்து முடியலை. புது வண்டி புக்கு பண்ணியிருக்கேன். இன்னும் 2-3 மாசத்திலே வந்துடும். அண்ணாச்சி, ஒரு பாயிண்ட் சொல்லுதேன். சின்ன பையன் சொல்லுதுக்கு வந்து போட்டானேன்னு எண்ணிக்கிடாதீங்க. எல்லாம் ஒரு காலம். மேலே ஒருத்தன் பகடையை உருட்டி போட்டுக்கிட்டே இருக்கான். யாருக்கு எப்பம் பூ விடுது எப்பம் காய் விடுதுன்னு ஒரு பயலால கண்டுகிட முடியாது. சரிதான், நானே கண்ணால பார்த்திருக்கேன் அண்ணாச்சி. சந்தையில ஜாமான் வாங்கிக்கிட்டு கூலி வைக்கிறதுக்கு வக்கில்லாம அண்ணனும் தம்பியும் ஆட்டு சுமந்துக்கிட்டு வாரது. யார சொல்றீங்க? எல்லாம் அவனைத்தான். நம்ம கூட்டாளின்னு வச்சுக்கிடுங்களேன். இப்போ யாரும் தர தட்டி சுட்ட மண்ணாட்டு போயிடணும்னு சொல்லதுக்கு வரலே. இருந்தாலும் எதுக்கும் ஒரு லிமிட்டு வேணும் அண்ணாச்சி. 4 காசு சேர்ந்துட்டா நான் தாண்டா மூலம் திருநாள் மகாராஜன்னு நினைச்சிடக்கூடாது. யார சொல்றீங்க? என்ன நீங்க யார யாரன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிய? யார? நம்ம எதிர்கால முனிசிபல் தலைவர. யாரு? சரிதான், உங்களுக்கு விஷயம் தெரியாது போல இருக்கு. நேசன் பாக்குதில்லையா? இசக்கி தன் கைவசம் இருந்த பத்திரிகையை விரித்து காதர் முன்னால் வைத்தான். காதர் பேப்பரை கையில் எடுத்தான். முதல் பார்வைக்கு தாமுவின் படம் தெரிந்தது. செய்தியை படித்தான். தேர்தலுக்கும் நிக்க போறானா? 2 நாள் முன்னுக்கு யாரோ சொன்னா. 10 நாளாட்டு செய்தி அடிபடுது. நான் நம்பல. நேத்து தான் அவரே ஆபீஸுக்கு வந்து நாமினேஷன் போட்டுட்டேன் அப்படின்னாரு. உங்க உதவிய ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கேன்னு எங்கிட்ட சொன்னாரு. நிக்கட்டும், ஜெயிக்கட்டும், தலைவராட்டு வரட்டும் என்றான் காதர். மகாராசனா வரட்டும், நானா வேண்டான்னு சொல்லுதேன். நீங்களும் நல்ல சப்போர்ட் பண்ணுங்க. இப்பமே உங்க பேப்பர்னு சொன்னா தாமு, தாமுன்னு சொன்னா உங்க பத்திரிகை. இனிமே கேட்கவே வேண்டாம். யாரு? நாங்களா? நீங்க தான். தெரிஞ்ச சங்கதி தானே. படத்தை போடுதும், பேச்சை போடுதும், சவால் விட்டாருன்னு சொல்லுதும், முழங்கினார்னு தலைப்பு கொடுக்குதும். நடக்கட்டும் நடக்கட்டும். விளம்பரம் என்ன மாசம் ஒரு 1000 ரூபாய்க்கு தருவாரா? என்ன பேச்சில்ல? நான் வரட்டுமா அண்ணாச்சி? இசக்கி நாற்காலியை விட்டு எழுந்திருந்தான். அவனுடைய கைகள் கும்பிட உயர்ந்தன. என்ன சட்டுன்னு எழுந்தாப்ல? ஒண்ணுமில்ல. இப்ப உங்க மனசு சரியில்லை. நானும் பதிலுக்கு பதில் பேசி போடலாம். அடுத்தவன் கேட்டா நல்லாயிராது. ரொம்ப தப்பா மனசிலாக்கிட்டு பேசுறிய. எனக்கு ஒன்றும் பேசுறதுக்கும் வாய் வரமாட்டேங்கு. நான் சொன்னது குத்தமா?
குத்தம்னு சொல்லதுக்கு வரல. உங்களுக்கு சரின்னு படுதே நீங்க சொல்லுதிய. பின்ன ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி போடுறேன். நான் சொன்னது தப்புன்னு சொன்னா திருத்தலாமே என்று தனிந்த குரலில் சொன்னான் காதர். இசக்கியின் உடம்பு மீண்டும் நாற்காலியில் இறங்கிற்று. சடபடான்னு பேசி போட்டிய. ஒன்று மட்டும் சொல்லி போடுற. என்ன பாருங்க, இந்த பேனாவை ஹைதராபாத் நிஜாம் நினைச்சாலும் விலைக்கு வாங்க முடியாது. பின்ன என்ன, ஒரு செய்தி பேப்பருன்னு சொன்னா அதுக்கு கொஞ்சம் தேவடியா புத்தி இருக்கத்தான் செய்யும். இல்லைன்னு சொல்லல, அதுக்காக சுட்டி என்று எதையோ ஆணித்தரமாக சொல்ல வந்தவன் மேற்கொண்டு வார்த்தை வராமல் திணறினான். சீச்சி, நான் அந்த அர்த்தத்தில சொல்லல. நீங்க எந்த அர்த்தத்தில சொன்னாலும் சரிதான். நமக்கு கேக்குதுக்கு தலைவிதி இருந்தா கேட்டுத்தானே தீக்கணும். என்ன நீங்க, நான் ஒரு தமாஷுக்கு சொன்னதே இத்தனை சீரியஸா எடுத்துக்கிட்டா எப்படி? சேச்சே, ரொம்ப மோசம் நீங்க. உங்களை சொல்லி குத்தமில்லை. நம்ம பழைய முதலாளி செய்து வச்ச வேனை. அதுக்கு பலனை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். மனுஷன் வீடு பெருக்கிக்கிட்டு இருந்த ஒரு சண்டாளி பேருக்கு பிரஸ்ஸையும் பேப்பரையும் எழுதி வச்சுட்டு போயிட்டானே. வீடு பெருக்கிறவளுக்கா? ஆமா ஆமா. உங்களுக்கு கதை தெரியாதா? நல்ல தமிழிலேயே சொல்றேனே. அவருக்கும் அவரு பெஞ்சாதிக்கும் சண்டை வந்துட்டு அவ, கிழவா எப்படியும் போக்கழிஞ்சு போ, நான் போறேன் என் மக்க மாறிக்கிட்டேன்னு சொல்லி சிலோனுக்கு கம்யூனிட்டி போட்டா. அங்க பிள்ளைகளும் பெண்களும் அந்த ஸ்தாட்டு இருக்குது. இவரு இங்கே பிரஸ்லேயே அடுப்பை மூட்டி கஞ்சி போட்டுக்கிட்டு தலையங்கம் எழுதுறேன்னு காகிதத்தை பரண்டுகிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு சரங்கு வந்து, யாருக்கு? அவருக்கு தான். முதுகில மொரட்டு சரங்கு. அதுக்கு ஒரு நாள் இவளை கூப்பிட்டு மருந்து போட சொல்லியிருக்காரு. யாரே? கேட்டுக்கிட்டே வாங்கல. அவ அந்த ஆளை பெருக்கிக்கிட்டு இருந்தவ. வாரியெல்லாம் மூலையில சாத்தி போட்டு சேரங்குக்கு மருந்து போட்டா. காதர் லேசாக சிரித்தான். இசக்கிக்கு உற்சாகம் கிளம்பி விட்டது. சேரங்குக்கு மருந்து போடுறதுக்கு வந்தவா சிரங்கு ஆறினதும் கையை எடுக்கணுமா வேண்டாமா? எடுத்தாள் இல்ல. அப்போ நான் ஒரு நாள் பிரிண்டர் சாமுவேலுக்கிட்ட, என்ன சாமுவேலண்ணே இவ கையை எடுக்க மாட்டேங்காளே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன், இசக்கி அண்ணாச்சி அது எடுக்கிறதுக்கு வச்ச கையில்லேன்னு நச்சுன்னு சொல்லி போட்டான். அப்போ அவருக்கு வயசு என்ன இருக்கும்? 80க்கு 1-2 குறைவாட்டு இருக்கும். அவளுக்கு 50-55 இருக்கும். அப்புறம் அப்புறம் என்ன, கரண்ட் பிடிச்சிக்கிட்டு மனுஷன் கிறங்கி போனான். இன்னைக்கு தலையங்கத்துக்கு என்ன சப்ஜெக்ட்னு கேட்டா அவ வரட்டும் கேட்டு சொல்லுதேங்கிற கதையா போச்சு. காதர் சிரித்தான். அவளுக்கு நல்ல சுழி. 2 வருஷத்துல கிழவன் மண்டைய போட்டுட்டான். பிரஸ்ஸு பேப்பரு எல்லாத்தையும் அவ பேருக்கு எழுதி வச்சு போட்டு. நல்ல கதை தான். கதையா? சினிமா பிடிக்கணும். அவ கையில நாங்க படுற பாடு இருக்கே, தெருநாய் படாது. 3 குதிரை வண்டி வச்சிருக்கா வாடகைக்கு விடுறதுக்கு. அந்த குதிரை வண்டிக்காரங்களுக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டுன்னு அவளுக்கு சொல்லி கொடுத்து போடணும்னு ஆனை மட்டும் பாக்கே. இந்த 3 வருஷமாட்டு அவளுக்கு மண்டையில ஏற மாட்டேங்குது. காலையில என் முகத்தை கண்டா போறோம். ஓய், நேத்து அட்டூஸ்மெண்ட் சேர்த்தேரா? அது என்னது அது? அதுதான் விளம்பரம்னு தமிழ்ல சொல்லுதோமே, அதுதான். வேய், அங்கே இங்கன லாந்திக்கிட்டு கண்ட பொறுக்கி பயக்களுக்கு நூஸ் எல்லாம் போட்டு தாளை பாழாக்கிட்டு இருக்கேரா? அட்டூஸ்மெண்ட் சேர்த்து கொண்டாரும் ஓய். காதர் அண்ணாச்சி, நான் அவ கையில ஆம்பிட்டுக்கிட்டு, கடவுளே, பின்ன என்ன, அவ 4 திட்டி திட்டினாலும் வெளியே வந்தோம்னா பார்க்கறானுவ, ஓய் ரஷ்யாவை கொன்னுட்டேரே, சர்ச்சிலுக்கு மண்டைய நொறுக்கி போட்டேரே, பட்ஜெட்டை விளாசிட்டேரேன்னு சொல்லுதாம்ல. அதை கேட்கல ஒரு சந்தோஷம், அற்ப சந்தோஷம்னு வையுங்களேன். இதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு தான் தெரிஞ்சா என்ன செய்ய சொல்லுதியா? நாய் பொழப்பு. பேசிட்டு போனேன்னு உண்டும்னா அழுது போடுவேன் போல இருக்கு.
காதர் இசக்கியின் முகத்தையே ஒரு நிமிஷம் பார்த்து கொண்டிருந்தான். அவன் முகம் குழந்தையின் களங்கமற்ற முகம் போலவும் ஒரு தேர்ந்த ஹாஸ்ய நடிகனின் முகம் போலவும் இருந்தது. காதருக்கு ஒரு பக்கத்தில் சிரிப்பு குமிழியிட்டு கொண்டு வந்தது. ஒரு பக்கம் மிகுந்த அனுதாப உணர்ச்சி ஏற்பட்டது. ஒவ்வொரு பொழப்புமே தோண்டி பார்த்தா அடியில துக்கமாட்டுத்தான் இருக்குது. அதுக்கு என்ன செய்யுது? கஷ்டப்படுறோம். என்ன அளவுக்கு கஷ்டப்படுறோம்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. என்னமோ ஒன்று சிரிக்குதுக்கு விடாம நம்ம நெஞ்சை வந்து அமுக்கிக்கிடுது. அதிலிருந்து தப்பிச்சுக்கிட முடியாம அவஸ்தைப்படுதோம். நம்ம கொஞ்சம் ஹாயா இருந்துடம்னு ஆசைப்பட ஆசைப்பட சேத்துல அழுந்தி அழுந்தி போறோமே என்றான் காதர். நீங்க என்ன வேணா சொல்லுங்க அண்ணாச்சி, நானும் பார்த்துக்கிட்டே தான் வாரேன். குரல் அப்படி சொல்லுது, கீதை இப்படி சொல்லுது, பைபிள்ல பதில் இருக்கு, குர்ஆனே பீட்டு பண்ண முடியாது எல்லாம் சொல்லுவானுவ. நம்ம மாதிரி பிறவிகளுக்கு ஒன்றும் பிரயோசனப்பட மாட்டேங்குது. ஜென்மம் எடுத்தோமோ துக்கம்தான், சங்கடம்தான், ஒவ்வொரு நாளும் அவஸ்தை தான். ரொம்ப கரெக்ட் நீங்க சொல்லுது. பேச்சு தேய்ந்து நின்று விட்டது. காதர் சாய்வு நாற்காலியில் சாய்ந்து கொண்டு வெளியே பார்வையை திருப்பினான். இசக்கி அசையாமல் உட்கார்ந்து தரையை வெறித்து கொண்டிருந்தான். சில நிமிஷங்களுக்கு பின்னால், என் மேல வருத்தமோ என்று கேட்டான் காதர். இசக்கி காதர் முகத்தை பார்த்து சிரித்தபடி, ஜே அப்படி ஒன்றும் இல்லை, வேறு எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் என்றான். உங்க மனசை புண்படுத்தணும் என்கிற ஐடியால நான் பேசல. நீங்க ஒன்று விடாம அதையே கிண்டிக்கிட்டு இருக்கீங்க. நான் அதை அப்பமே மறந்தாச்சு. மேலும் உங்களுக்கு என்ன தட்டி சொல்லுதுக்கும் ரைட்டு உண்டு அண்ணாச்சி, ரைட்டு உண்டு. தம்பி போற பாதை சரியில்லை, பாலிசியா போன்னு காது திருக்கி சொல்லுதுக்கும் ரைட்டு உண்டு. நீங்க என்னை பத்தி என்ன நினைச்சாலும் சரி, நான் சொல்லுதுக்கு வந்ததை சொல்லி போட்டு போயிடுதேன் என்று சொல்லியவாறே இசக்கி தன் ஜேபியில் இருந்த பொடிமட்டையை வெளியே எடுத்தான். காதர் முகத்தில் தன் பார்வையை திருப்பாதபடி பொடியை போட்டுக்கொண்டு விட்டு முகத்தில் மிளிர்ந்த விகாரங்கள் சமனப்பட்டு அடங்குவது வரையிலும் எதிர்ச்சுவரையே வெறித்து கொண்டிருந்தான். பின்னால் சட்டென்று முகத்தை திருப்பி, அண்ணாச்சி, இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் என்றான். காதர் என்ன என்று வாய்விட்டு கேட்காமலே இசக்கியின் முகத்தை பார்த்தான். சொல்லட்டுமா? நல்லா யோசிச்சுதான் உங்களுக்கு நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லுதேன். 13ஆம் நம்பர் வார்டிலே அவரு நிக்க போறாராம். அந்த வார்டிலே உங்க ஆளுக ஓட்டு எவ்வளவு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? காதர் பதில் சொல்லவில்லை. இசக்கி ஜிப்பா பாக்கெட்டிலிருந்து ஒரு துண்டுத்தாளை வெளியே எடுத்தான். 700 சொச்சம் ஓட்டு இருக்கு அண்ணாச்சி. மொத்தம் 2000 சொச்சம் ஓட்டில 700 சொச்சம் ஓட்டு அலாக்கா உங்க கையில இருக்கு. கூட அவன் ஜாதி ஆளை வசமா விட்டு அவனுக்கு ஓட்டை பிரிச்சு போட்டா லகுவா அடிச்சு போடலாம். நீங்க மற்ற காரியங்களை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஜோசப்பு அண்ணாச்சி கிட்ட சொல்லி நான் முடிச்சு தாரேன். அவரு குபேர, பெரிய காரியம் இல்லை அவருக்கு. இந்த வருஷம் எஸ்டேட் வருமானத்தை பேங்கில் போட வேண்டாம்னு நினைச்சா தீந்து. ஒரு தாமும் இல்லை, 10 தாமுவை கன்னியாகுமரி கடலிலே கொண்டு போய் தள்ளி போடுவாரு. இந்த பைய இடம் ஏவல் தெரியாம அவர்கிட்ட வந்து வாழக்காட்டுதான். தலைவர் எம்ஜி ஜோசப்புக்கு இதுல என்ன காரியம்? அவரை ஏன் இழுக்கணும்? அண்ணாச்சி, நீங்க விஷயத்தை மனசிலாக்கலையா? சொன்னேம்ல, தாமுவுக்கு ஐடியா தேர்தலில் ஜெயிச்சு வெறும் கவுன்சிலர் ஆட்டு வாரதில்ல, அவருக்கு தலைவர் பதவி வேணுமா. அப்போ அவர் ஜோசப் அண்ணாச்சி எதுக்குதானே வாராரு. அதுதான் தாமுவை எதிர்த்து நல்ல சரியான ஆளை போட்டு வேலை செய்யலாம்னு அவரு நினைக்காரு. தோக்கத்திலேயே தலையை தட்டி போடணும்னு நினைக்காரு. ஓஹோ என்றான் காதர். அதுதான் நான் உங்ககிட்ட அந்தரங்கமா சொல்லுதுக்கு காரணம். மேலும் இவனை விளத்தட்டாம இனிமே ஊரில் ஒருத்தன் குடியிருந்துக்கிட முடியாது. அவனுக்கு இப்போ பணக்கொழுப்பு எல்லாம் இந்த வியாபாரம் தால. அந்த மடையை அடைக்குது சீம வித்தேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் போல் இருக்கு. இந்த எசக்கி நினைச்சா 24 மணி நேரத்தில்
கல்லாப்பெட்டியில விழற காசு ஒண்ணுக்கு பாதியா குறைஞ்சு போகும். பின்ன என்ன, வாக்கா வழியாட்டு வாராரான்னு பார்க்கணும். இல்லைன்னு சொன்னா ராமபாணத்தை தூக்கிட வேண்டியதுதான். அதுக்கு நம்ம கையில ஐடியா இருக்கு. அதே இப்ப உங்ககிட்ட சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. உங்களால அதை செய்துக்கிட முடியாது. நீங்கன்னு சொல்லுதுக்கு இல்ல, எல்லாருமே அவனை கண்டா பயப்படுறானுவ. ஆசாமி மொரடந்தான் இல்லைன்னு சொல்லுதுக்கு இல்ல. இருந்தாலும் நீங்கள்லாம் பயந்து அந்த ஆளை ரொம்ப பெரிய மனுஷன் ஆக்கி போட்டீங்க. எனக்கா? இந்த நாயை பார்த்து நான் ஏண்டே பயப்பட போறேன்? இவனுக்கு 3 தலைமுறை எனக்கு தெரியுமே. இவனுக்கு பாட்டிக்கு மகாராஜா கொட்டாரத்தில் படுக்க தட்டி போடுற வேலை. வீட்டில் கண்ணுக்கு லட்சணமா உள்ளதையெல்லாம் அங்கே கொண்டு போய் அவனுக்கும் இவனுக்கும் கூட்டி விட்டுத்தாலா இந்த கூட்டமே பொழைச்சிக்கிட்டு இருந்தது. அப்பனுக்கு பேரை கேட்டா இந்த வாரம் ஒன்றை சொல்லி போட்டு அடுத்த வாரம் வேற சொல்ற நாயை கண்டு நான் என்ன அளவுக்கு பயப்பட போறேன்? சாக்கடையை தோண்டாதீங்க அண்ணாச்சி, சாக்கடையை தோண்டாதீங்க. அகண்ட சாக்கடை, அகண்ட சாக்கடை என்று நாசியை பொத்தி கொண்டான் இசக்கி. இல்ல, நீங்க என்னமோ பெரிசாட்டு சொல்லுதுக்கு வந்து போட்டேளே. நான் பெரிசாட்டு சொல்லுதுக்கு வரல அண்ணாச்சி. இங்கே ஒவ்வொருத்தரும் படுத்துற பாடு அந்த கணக்கில் இருக்கு. அவனை கண்டாலே எந்திரிச்சு நிற்குதும், அரைவேட்டியை உறிஞ்சி போடுதும், சலாம் அடிக்குதும், தலைவர் வந்துட்டாரு போயிட்டாருன்னு சொல்லுதும். பாவி பயக்க என்ன பாடுபடுத்துறானு தெரியுமா? கசாப்பு கடைன்னு ஒன்று இருந்தா அதுக்கு முன்னாடி 4 தெரு நாய் சுத்திக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு நாம என்ன செய்யுது? இவன் இந்த பாடு படுத்துதானே, நாளைக்கு இந்த புளிய மரத்தை நான் வெட்டி சாச்சிருதேன். அப்போ இவன் என்ன செய்வான்? இல்ல கேட்க என்றான் இசக்கி. புளிய மரத்தை வெட்டி சாச்சிட்டாளா? என்ன சொல்லுதிய நீங்க? குப்பை குறையும், கடை வாசலில் தினம் காலையில் மட்டும் பெருக்கினா போரும், அந்திக்கு பெருக்க வேண்டான்னு வச்சிருவான். கல்லாப்பெட்டி காலி ஆயிடும் அண்ணாச்சி, கல்லாப்பெட்டி காலி ஆயிடும். என்ன அர்த்தமில்லாம சொல்றிய? அர்த்தமில்லாம சொல்லலை அண்ணாச்சி, நல்லா யோசிச்சுத்தான் சொல்றேன். அவனுக்கு வியாபாரம் ஜாமானை வச்சு நடத்துகிற வியாபாரம் இல்லை. இதே ஜாமா அந்த பக்கமும் இந்த பக்கமும் 100 கடையில் கிடைக்கும். அவனுக்கு வியாபாரம் நிழலை நம்பி நடக்கிற வியாபாரம். நிழல் போச்சுன்னா வியாபாரம் படுத்து விடும். டவுட்டே வேணாம் உங்களுக்கு. காதர் வாய் திறவாமல் இசக்கியின் முகத்தை பார்த்தான். இசக்கிக்கு காதரின் மௌனம் மிகுந்த உற்சாகத்தை அளித்தது. இது ஒரு பொடி வேலை அண்ணாச்சி. மண்டையில ஜாமா இருந்தா தானே ஐடியாவே புரியும். நீங்க சொல்லுது ஒரு கணக்குக்கு சரிதான். ஆனா அவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும்னு தோணலை. ஏற்படும், சந்தேகம் இல்ல. உங்க கடை மாதிரி இல்ல. உள்ளுக்கு ஆளுகை ஏறி வந்துக்கிட முடியாது. வெளியில படியில நின்ன மேனிக்குத்தான் ஜாமா வாங்கணும் போகணும். இப்போ தாண்டி போறவனையும் நிழல் நில்லுடா ராஜான்னு சொல்லுது. 4 பழத்தை திங்க சொல்லுது, ஒரு வெத்தலைய போட சொல்லுது, ஒரு சிகரெட்டை ஊத சொல்லுது. நிழல் இல்லைன்னு சொன்னா பாதிக்கும். லேசான பாதிப்பு இல்லை, வெளாயலம்பு தெரியும். அப்படி பிடிக்கும் உடம்ப. நீங்க சொல்லுது சரின்னு வச்சுக்கிட்டாலுமே உங்களால என்னத்தை செய்ய முடியும்? மரத்தை வெட்டுறதுக்கு கோடாலி இல்லை வேணும். உங்க கையில கிழட்டு பேனாதானே இருக்கு. அதை வச்சு மரத்தை குத்தினா நிப்பு சப்பி போயிருமே. இசக்கி சிரித்துக்கொண்டே பதில் சொன்னான். அது சரிதான், கோடாலி தான் வேணும். கோடாலிக்காரன் கையில உத்தரவு சீட்டு இருக்கணும். அதில் முனிசிபல் தலைவர் கையெழுத்து போட்டிருக்கணும். அதெல்லாம் சரிதான். ஆனா என் கையில இருக்கிற இந்த கிழட்டு பேனா இருக்கே, இது 4 வெள்ளைத்தாளை கருப்பாக்கிட்டா நீங்க ஒரு நாள் கடை திறக்க வர பாதையில புளிய மரம் லாரியில உங்க எதிர்த்தாப்புல போய்கிட்டு இருக்கும். ஒரே போடா போட்டுட்டேளே என்றான் காதர். சும்மா வாய் வீச்சில்லை. ஏற்கனவே விதைய விதைச்சாச்சு, விதைக்க வேண்டிய இடங்களில. இனிமே அப்பப்பம் போய் கொஞ்சம் தண்ணியை ஊத்திட்டு வரணும். 2 இலை விட்டதும் ஆடு கடிக்க வரும், பெரட்டணும். அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன சோலி இருக்கு, அதையும் முடிச்சு போட்டு போயிடலாம்னு தான்
இந்த பக்கமாட்டு வந்தேன். அந்த ஆளை காணல. யாரே? இசக்கி காதர் முகத்தை பார்த்தான். முகத்தில் ஒரு ரகசிய பாவம் விளிர்ந்தது. ஒரு தடவை ஏணிப்படியோரம் பார்த்துவிட்டு மீண்டும் காதர் முகத்தை பார்த்தான். தன் நாற்காலியை இழுத்து காதர் முன்னால் போட்டுக்கொண்டார். வேற யாரையும் இல்ல, தாமுவத்தான். அந்தரங்கமாட்டு ஒரு விஷயம் பேசுதுக்கு இருக்கு. ஓஹோ, வேற ஒன்றும் இல்லை. நேத்து ஜோசப் அண்ணாச்சி கூப்பிட்டு விட்டாரு திடீர்னு. ராத்திரி 2 மணி இருக்கும். ஜீப்பு வண்டியை கொண்டாந்துக்கிட்டு வந்திருக்கான் அவருக்கு மச்சின. அத்தான் கையோட கூட்டிக்கிட்டு வர சொல்லி இருக்காருன்னு. என்னத்த சொல்லுதிய? தட்ட கழியுமா? உன்னா பிறந்தாலே நானும் ஜோசப் அண்ணாச்சியும் கன உபகாரம் செய்து தந்திருக்காரு நமக்கு. ஏண்டது நானும் செய்துதான்னு வையுங்களே. அது கூட இல்லை, ஒரு பிரியம். நம்ம கிட்ட கலந்துகிட்டு செய்தா ஒரு சமாதானம் அவருக்கு. போறேன் கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டு வாசு திண்ணையில கரடி லாந்தினாலே லாந்திக்கிட்டு இருக்கான் மனுஷன். விஷயத்த சொன்னாரு. நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்டேன். அண்ணாச்சி, நீங்க இந்த சின்ன விஷயத்துக்கு விசாரப்படுது எனக்கு குறைச்சல் இல்ல. இல்லடே, அவன் பெரிய அடப்பிடிக்காரன். இப்போ கையிலையும் 4 காசு சேர்ந்துட்டுன்னு வெளியில பேச்சு. செல்வாக்கும் மோசமில்லைன்னு சொல்லுதாங்களே அப்படின்னாரு. எனக்கு கண்டமான கோபம் வந்துட்டு. நீங்க மஞ்ச கடுதாசி கொடுத்து போட்டு கோவணத்தை கட்டிக்கிட்டு நிக்கலோ? இப்படியே கேட்டேன். ஞஞே மிஞ்சேன்னாரு. நான் கேட்டேன், நீங்க யானை மேல இல்லையா உட்காந்துட்டு இருக்கிய? என்ன இளவுக்கு நாய் குறைக்குதுன்னு பயப்படுதீரு? சரிடே, பயப்படல. நீ சொல்லி போட்டையே பயப்படுறதுக்கு ஒண்ணுமில்லைன்னு பயப்படல. நான் பாரு தைரியமாட்டு இருக்கேன் இனி அப்படின்னாரு. பின்ன நான் தான் வீண் பொல்லாப்பு வேண்டாம், பார்த்து நாம சொல்ல வேண்டியதை சொல்லிடுவோம்னு வந்தேன். காண முடியலையோ? இப்ப வந்துருவானே. கண்டு சொல்லி போடணும் ஒரு வார்த்தை. இன்னா பாரு, இன்னும் 6 மாசத்துல அசெம்பிளி தேர்தல் வருது. அதில உன்னை விட்டு சீட்டை அடிச்செடுத்து கையில தந்து போடலாம். ஜோசப் அண்ணாச்சிக்கு முன்னால போய் நின்னேன்னு சொன்னா ஒட்டுப்பெட்டியை தட்டி கொட்டி தலைக்கீழாட்டு கமுத்தினாலும் ஒரு துண்டு தாளு வெளியில விழாது. நல்ல பிள்ளைக்கு லட்சணமாட்டு நாமினேஷனை வாபஸ் வாங்கி போடு அப்படின்னு கராராட்டு சொல்லி போடணும். மாட்டேன்னு சொல்லி போட்டா கையில பேனா இருக்கு பார்த்துக்கிடுது. நெப்போலியன் கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், அண்ணாச்சி வாளு பெரிசா பேனா பெரிசான்னு. பழைய கதைகளை பேசி என்ன இளவுக்கு? இன்னைக்கு நடக்கக்கூடிய காரியத்தை தானே பார்க்கணும். 4 லீடர்ல பிஞ்சு போவானே பிஞ்சு. அதெல்லாம் போக போக தெரியும். அவன் பிஞ்சு போறானா இல்ல ஜோசப் அண்ணாச்சி பிஞ்சு போறாரான்னு. ஜோசப் அண்ணாச்சி பிஞ்சு போவாரு. இன்னைக்கு ராவு நான் மாரடைப்பில் செத்து போயிட்டேன்னு உண்டும்னா. கோபப்பட்டிரப்படாது. தெரியாம கேட்கேன், உங்களால அவனை என்ன செய்திட முடியும்? ஒன்னும் செய்திட முடியாது. கழுத்தை வெட்டிட முடியுமா? இல்ல கைய காலை வாங்கிட முடியுமா? மண்ணக்காவை வச்சு போட முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. மண்ணக்காவை வச்சு போடுவேளாக்கும், பொசுக்குன்னு பின்னுக்கு இருந்து பிடிச்சு தள்ளி போடுவேளா? சரி, ஏதானாலும் இப்போ நமக்குள்ள தர்க்கம் வேண்டாம். ஓட்டு எண்ணி பார்க்குற அன்னைக்கு தெரியும். வாபஸ் வாங்குவான்னு நினைக்கலா? சொல்லிக்கிட முடியாது. புத்திசாலியா மடையனாங்கதை பொறுத்து இருக்குது. நான் ஒன்று சொல்லுதேன், எனக்கு அவனை 15 வருஷமாட்டு தெரியும். அவன் ஒன்று நினைச்சு போட்டான்னு உண்டும்னா அதை நிறைவேற்றியே போடுவான். நிறைவேற்றி பார்க்கட்டுமே அவரு. உங்களுக்கு என்ன ஜோசப் அண்ணாச்சி பேரு இவ்வளவு அக்கறை? சொன்னேம்ல, நாங்க கூட பிறந்தாலேன்னு. ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டா அவரு 10 மாத்து தங்கம். அதுக்கு மேல இன்னொன்னு. இந்த ஜோசப் அண்ணாச்சி யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிய? எங்க பழைய ஓனருக்கு தம்பி. கூட பிறந்த தம்பியா? 2 பேருக்கும் தகப்பன் 1, தாய் 2. இவரு இளையதாரத்துக்கு மகன். ஓஹோ, அப்படியா? அதுதான் லேடி சொல்லுதா. யார் அது லேடி?
நம்ம பேப்பருக்கு சொந்தக்காரி. அவ இன்னைக்கு காலையில சொல்லுதா, தம்பி எனக்கு கொழுந்தன் தேர்தலில் ஜெயிச்சு போடணும். ஆமா, பாயிண்டா எழுது. கிறுக்குத்தனமாட்டே எழுதிக்கிட்டு வாரதே இன்னியோடு நிறுத்தி போடு. நம்ம குடும்பத்துக்கு அகௌரவம் வந்துடக்கூடாது. ஓ, அப்படியே ஒன்று இருக்காக்கும். அவ என்னமோ அவளும் அவரும் ஆயிரங்காலத்து சொந்த மாதிரியே பேச்சுதா. என்னத்தை சொல்லுதிய? அப்போ நீங்க தார் பாய்ச்சி கட்டிக்கிட்டாச்சு. ஆமா ஆமா ஆமா, சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு. நான் சொன்னதே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன சொன்னேம்ல, தைரியமாட்டு நாமினேஷனை போடுங்க. ஈஸியா அடிச்சு எடுத்து போடலாம். ஒரு நாள் ஜோசப் அண்ணாச்சியே உங்க வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்துருதே. மேற்கொண்டு விஷயங்களை அங்க பேசிக்கலாம். அது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் இல்ல. ஒண்ணுக்கு 3 தடவை யோசிக்க வேண்டிய விஷயம். நல்லா யோசியுங்க. இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்கு. அப்போ நான் வரட்டுமா? உங்களை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தா சமயம் என்னன்னு ஓடிடுது. வாரேன். இசக்கி விடை பெற்றுக்கொண்டு கீழே இறங்கிச் சென்றான். சாய்வு நாற்காலியில் சாய்ந்தபடி கண்களை மூடிக்கொண்டான் அப்துல் காதர். அத்தியாயம் 12 நிறைவுற்றது. அன்பான நேயர்களே, இது போன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன், ரசித்தேன், படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள். மிக்க நன்றி.